எண்ணிக்கை அதிகாரம் 10. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: 2 வெள்ளி எக்காளங்களை செய்து கொள். அடிப்பு வேலையாக அவற்றை செய்ய வேண்டும். மக்கள் கூட்டமைப்பை ஒன்று கூட்டவும் பாளையத்தை பெயர்க்கவும் நீ அவற்றை பயன்படுத்துவாய். அவை 2ம் ஊதப்படும் போது மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சந்திப்பு கூடார வாயிலில் உன் முன்னே ஒன்று கூட வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் ஊதினால் இஸ்ரவேலின் 1000 தலைவர்களாகிய முதல்வர்கள் உன்னிடத்தில் கூடி வருவார்கள். நீ பெருந்தொனியாய் ஊதுகையில் கீழ்ப்புற பாளையங்கள் புறப்படும். அத்துடன் 2ஆம் முறை நீ பெருந்தொனியாய் ஊதுகையில் தென்புற பாளையங்கள் புறப்படும். அவர்கள் புறப்படும் போதெல்லாம் பெருந்தொனியாய் ஊத வேண்டும். சபையை ஒன்று கூட்ட நீ ஊதும்போது பெருந்தொனி எழுப்பக்கூடாது. ஆரோனின் புதல்வரான குருக்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். எக்காளங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நிலையான நியமமாக இருக்கும். உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காளங்களால் பெருந்தொனி எழுப்புங்கள். அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். மகிழ்ச்சியின் நாள், குறிக்கப்பட்ட திருநாள்கள், மாத பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காளங்களை ஊதுவீர்கள். அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 20ஆம் நாள் உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் மேலிருந்து மேகம் எழும்பியது. இஸ்ரவேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாக கடந்து சென்றனர். பாரான் பாலை நிலத்தில் மேகம் தங்கிற்று. மோசே வழி வந்த கடவுளின் கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள் புறப்பட்டனர். யூதா மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு முதலில் புறப்பட்டது. அவர்கள் படைத்தலைவன் அம்மினதாபின் மகன் நகசோன். இசக்கார் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சூவாரின் மகன் நெத்தனியேல். செபுலோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கேலோனின் மகன் எலியாபு. மேலும் திரு உறைவிடம் இறக்கி வைக்கப்பட்டதும் கேர்சோனின் புதல்வரும் மெராரியின் புதல்வரும் அதை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். அடுத்து ரூபன் பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்கள் படைத்தலைவன் செதேர் மகன் எலிட்சூர். சிமியோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சுரிசத்தாயின் மகன் செலுமியேல். காத்து மக்கள் குலத்தின் படைத்தலைவன் தெகுவேலின் மகன் எல்யாசாபு. பின்னர் கோகாத்தியர் தூய பொருள்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் போய் சேரும் முன் திருவுறைவிடம் எழுப்பப்பட்டிருந்தது. அடுத்து எப்ராயிம் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்களின் படைத்தலைவன் அம்மிகூதின் மகன் எலிசாமா. மனாசே மக்கள் குலத்தின் படைத்தலைவன் பெதாசூரின் மகன் கமாலியேல். பென்யமீன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கிதையோனியின் மகன் அபீதான். அனைத்து பாளையங்களுக்கும் பின் காவலாக தான் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்களின் படைத்தலைவன் அம்மிசத்தாயின் மகன் அகியேசர். ஆசேர் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஒக்ரானின் மகன் பகியேல். நப்தலி மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஏனானின் மகன் அகிரா. இஸ்ரவேல் மக்கள் புறப்படுகையில் அவர்கள் படைகளின் அணிவரிசை இதுவே. பின்னர் மோசே மீதியானியனும் தன் மாமனுமாகிய ரகுவேலின் மகன் கோபாவிடம் கூறியது: உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறிய இடத்திற்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீ எங்களோடு வா, நாங்கள் உனக்கு நல்லது செய்வோம். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார். அவனோ அவரிடம், நான் வரமாட்டேன்,
நான் என் சொந்த நாட்டுக்கு என் இனத்தவரிடம் போவேன் என்றான். அதற்கு அவர், எங்களை விட்டு போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். பாலை நிலத்தில் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். எங்களுக்கு நீ கண்களாயிருப்பாய். நீ எங்களோடு வந்தால் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ அதை உனக்கும் நாங்கள் செய்வோம் என்றார். ஆண்டவர் மலையை விட்டு இஸ்ராயேலர் 3 நாள் பயணம் செய்தனர். அவர்கள் அடுத்து தங்குமிடத்தை காட்டும்படி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை 3 நாள் பயணத்திலும் அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேல் இருந்தது. பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே, ஆண்டவரே எழுந்தருளும், உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் உம் முன் நின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார். அது தங்கும் போதோ அவர், ஆண்டவரே பல்லாயிரவரான இஸ்ரவேலிடம் திரும்பும் என்பார். ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்துமிருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: சபையை ஒன்று கூட்டும்போது நீ ஊதும்போது என்ன பண்ணக்கூடாது? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.